ஹலோ சார். வெல்கம் டு ஆப்டிகல் சியரா. சார் சார் எங்களுக்கு வந்துட்டு ஒரு புது அப்டேட் வந்திருக்கு இந்த சாஃப்ட்வேரில். என்ன அப்டேட்னா அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுவாங்க சார். அதில் வந்துட்டு அப்டேட் வந்திருக்கு. ஏற்கனவே வந்துட்டு நம்ம நார்மல் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு பில் கிடையாது. வித் பில்லோட நமக்கு ஜிஎஸ்டி பில்லிங் எல்லாம் வித் பில்லோட கிடைக்கிற ப்ராடக்ட் லைக் கம்ப்யூட்டர் வாங்குறது, சாஃப்ட்வேர் அதெல்லாம் பில்லோட கொடுப்பாங்க. அது வந்து நம்ம கிரெடிட்டாகவும் வாங்கிடுவோம். இல்லை ஆர் நம்ம வந்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிடுவோம். அது அந்த பில் ப்ராடக்ட்டை வந்துட்டு எப்படி எக்ஸ்பென்ஸில் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸில் போயிட்டு இங்கே வந்துட்டு ஆடினோ எக்ஸ்பென்ஸில் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு பெட்டி எக்ஸ்பென்ஸும் பில் எக்ஸ்பென்ஸும் இருக்கும். பெட்டி எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு நம்ம நார்மலி நேரமே ஓல்டு இதில் எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்கும். ஓகே சார். பில் எக்ஸ்பென்ஸ் தான் புது அப்டேட்டு. பில் எக்ஸ்பென்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பில் வந்துட்டு உங்களுக்கு பிராண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன சப்ளையர் நேம் புதுசாக ஆட் பண்ணணும்னா ஆட் சப்ளையரில் கொடுத்துக்கலாம். இல்லை ஓல்டு சப்ளையர் நேம் வந்துட்டு இதில் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணால் சப்ளையர் நேம் இங்கே வந்துடும். நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பில்லில் இருக்கிற இன்வாய்ஸ் பில் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே சார். டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டருக்கு வாங்குறோம்னா கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இன்வாய்ஸ் டேட்டில் வந்துட்டு நம்ம அந்த பில்லு என்ன டேட்டுன்னு சொல்லிட்டு டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டேக்ஸ் இருக்குன்னா டேக்ஸு செலக்ட் பண்ணிக்கணும். நாட் அப்ளிகபிள்னா டேக்ஸ் வராது. டேக்ஸ் இருந்தா என்ன டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு டேக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டேக்ஸ் டைப் என்ன ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டோட ஹைச்எஸ்எம் கோடு டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வருது அதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரோட அமௌண்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிரெடிட்டில் வாங்குனீங்கன்னா நீங்கள் ஓகே இதில் வந்துட்டு டு யூ வாண்ட் டு ஆட் த பேமெண்ட் ஆப்ஷன் கேட்குது. லோன் கொடுத்துட்டா போதும். இப்போ ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ நெட் பேங்கிங்னு சொல்லிட்டு பேங்க்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் போதும். பேங்க்னு சொல்லி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளிக் பண்ணி அதோட பேமெண்ட் மார்க்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரெடிட்டில் வாங்குறீங்கன்னா லோன் கொடுத்துட்டு அந்த பில்லை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்படி எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எந்த அமௌண்ட் கிரெடிட்டில் வாங்கியிருக்கீங்க, எந்த அமௌண்ட் ரெடி கேஷில் பே பண்ணியிருக்கீங்க எல்லாமே பார்க்கணும்னா எக்ஸ்பென்ஸில் போனால் போதும். இது பெண்டிங் அமௌண்ட் எதாவது இருந்துச்சுன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, செக் பெண்டிங் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த பேமெண்ட் எல்லாம் கஸ்டமருக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் நம்ம அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணும்போது வந்துடும். நம்ம என்டர் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் இங்கே வருது. நம்ம இதுக்கு இப்போ பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த எடிட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே வந்துடும் பேமெண்டோட ஆப்ஷன்ஸு. டியூ வாண்ட் டு ஆட் பேமெண்ட் எஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ நெட் பேங்கிங்கில் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா இதை வந்துட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேங்க்னா பேங்க்கு செலக்ட் பண்ணி இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கீழே ரிமார்க்ஸில் நெட் பேங்கிங் யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு டேட் வந்துட்டு மாற்றிக்கலாம். கணக்கை கிளிக் பண்ணி மாற்றிட்டு எடிட் பண்ணிக்கலாம் சார். இப்படி உங்களுக்கு பேமெண்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது வவுச்சராக அப்படின்னு பண்ணோன்னா இங்கே இருக்குது சார் எக்ஸ்பென்ஸு ஜென்ரேட் எக்ஸ்பென்ஸ் ரெசிப்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கஸ்டமருக்கு எடுத்துக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இதுதான் ஒரு நியூ அப்டேட் சார்.